மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்கள். ரமண அனுபவத்தில் 8வது பொழிவு. முருகனார் பாடல்கள் மூலம் பகவானை அனுபவிப்போம். அதாவது எப்படி பார்க்க போகிறோன்னா, ஒரு முருகனார் பாட்டை பார்க்குறோம், அப்போ என்ன பண்ணுறோம், இந்த பாட்டு மூலம் நம்மை பகவானோடு இணைத்து பார்க்க போகின்றோம். முருகனார் பாட்டில் என்ன சொல்லியிருக்காரோ அதுபடி பகவான் அப்படியே இருப்பார். முருகனாருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாருக்கும் ஏற்படும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். பரிபூரணமாக பார்த்து சொல்கிறேன். அந்த முருகனார் பாட்டு நம்மை தன்மயப்படுத்தக்கூடிய அளவு சக்தி வாய்ந்தவையாக அமைந்திருக்கிறது. இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு பாட்டிலும் பகவானுடைய தன்மை தெரியும். யாங்கு நான் ஏகினும் ஆங்கு பகவான் தன்னுடைய வியாபகத்தை ஒளிர்ந்து கொண்டு இருப்பான் அப்படிங்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம எங்கே போனாலும் பகவான் நம்ம கூடவே வருவார், நம்ம கூடவே இருப்பார். உண்மையை சொல்லணுன்னா நமக்குள்ளவே இருக்கிறது பகவான் தான். அது ஃபண்டமெண்டலாக ரொம்ப நம்ம ஞானம் நமக்கு நிறைய வளரும்போது அப்படி தெரியும். அது வரைக்கும் நான் இன்னாருடைய பிள்ளைங்கிற நினப்பு தான் இருக்கும். பகவானை பரிபூரணமாக சரணடைந்த பிறகு புலப்படுவது, ஓ நம்ம பகவானாக தான் இருக்கோம் அப்படின்னு. அதுதான் சொல்கிறார். யாண்டு நான் ஏகினும் ஆண்டு பகவான் பேரொளியை பரப்பிக்கொண்டு இருக்கின்றான். ஒரு முறை நான் ஊட்டி வரைக்கும் போனேன். பகவானுடைய நினப்பு தான் எப்பவும். ஏனென்றால் ஞானம் மெய் இன்பம், இதுதான் பகவான் என்கின்றார் முருகனார். நமோ ரமணாயவே ஞான மெய் இன்பமே அப்படிங்கிறார். ஞானம் என்கிறது சித்து, மெய் என்கிறது சத்து, இன்பம்ங்கிறது ஆனந்தம். பகவான் சத்து சித்து ஆனந்தமாக இருக்கின்றார். சத்து சித்து ஆனந்தமாக இருக்கின்ற அந்த பரம்பொருள் தான் பகவான். அதுதான் இங்கே தெரிஞ்சுக்கணும். ஓகே. அதனால் நான் ஊட்டிக்கு போகிறேன். இந்த ஊட்டியில் எங்கே பகவான், அங்கே பகவானே ஒன்று நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஒரு லாரி ஒரு ஒரு பின் மாதிரி இருக்கக்கூடிய வளைவில் நான் மேலே போகிறேன். பின்னால் தொடர்ந்து அது நமக்கு அந்த லாரியில் ரமணான்னு போட்டிருக்கு. லாரியில் ரமணான்னு போட்டு நான் பார்த்ததே இல்லை. அது உண்மையா இல்லை பகவான் அப்படி ஒரு தோற்றத்தை காண்பித்தாரா என்று கூட தெரியவில்லை. ஆனால் எனக்காக அந்த லாரியில் ரமணான்னு போட்டிருந்தது. இது பகவான் செய்தது. நீங்கள் எங்கே போனாலும் பகவான் அங்கே வருவார். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு போனேன். அங்கே கடை தெருவில் திடீர்னு பார்த்தா ஒரு கடையில் படமாக வச்சுருக்கான். அதுக்கு நடுவில் ரமணரோடைய படம் வச்சுருக்கான். பகவானோட படம் அங்கே வச்சுருக்கான். பகவான் நம்மை ஏற்றுக்கொண்ட பிறகு வந்து அடைந்தவர் வல்வினை மாசு அற எந்த நேரமும் இன்னருள் செய்வார். பகவான் எந்த நேரத்திலும் துணை இருப்பார், அருள் செய்வார். அந்த கார அவித்து ஒளிர் சுந்தரான ஜோதி ரமணனே. நம்முடைய அறியாமை இருளை போக்குகின்றான் ரமணன். நமக்கு வழி நடத்துகிறான். நம்மை அறியாமை இருளிலிருந்து அறிவு ஜோதிக்கு அழைத்து செல்கின்றான். ஜோதி வடிவில் இருக்கக்கூடிய பகவான். இது பகவானுடைய தனிச்சிறப்பு. அது மட்டும் இல்லை, பகவானை எளிமையானவன் என்று எண்ணி விடாதீர்கள். எல்லா சன்னியாசிகளையும் போலவோ ஒரு ஜீவன் முக்தனாகவோ எண்ணி விடாதீர்கள். அவன் பரம்பொருள் என்கிறார் முருகனார். அது நீங்கள் நான் தான் நிறைய தினம் சொல்லியிருக்கேன். உபனிஷத்து வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. உபனிஷத்துக்கு மேலே ஒரு புக்கு கிடையாது. அந்த உபநிடதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகளெல்லாம் இங்கே பகவானிடம் நடைபெறும்
மிக தெளிவாக பார்க்கலாம். அதுதான் பகவானுடைய தனிப்பெரும் பெருமை, தனிப்பெரும் கருணை, அருள் எல்லாமே. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.